ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏன்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் பற்றின முழு விவரத்தை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய ஜாப் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க, என்ன பேங்க் வந்து கொடுத்துருங்க, இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறதா இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க. அதில் போயிட்டு NREGA ஜாப் கார்டு அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராம் பஞ்சாயத் NREGAன்னு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு வெப்சைட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கு செகண்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரேட் ரிப்போர்ட்னு. ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் உங்களுக்கான ஸ்டேட்டோட லிஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாடு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து வேறு ஒரு பேஜுக்குள்ளே வந்து போகும். ஓகே, இதில் போய்ட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த வருஷத்துக்கான டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்து 2021-22 வருஷத்துக்கான டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து செக் பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பிளாக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய பிளாக் எதுவோ அந்த பிளாக்கை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பஞ்சாயத்து கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் பஞ்சாயத்து எதுவோ அந்த பஞ்சாயத்தை நீங்கள் கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வந்து பார்த்தா உங்களுக்கான டேஷ்போர்டில் வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுடைய பஞ்சாயத்தோடைய மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதில் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாப் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிறைய ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் கேஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய வில்லேஜ்லேயே நிறைய வந்து பார்த்தா குக்கிராமங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 5 விதமான ஊராக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன் இருக்காங்க, எவ்வளோ வீடுகள் இருக்குது, எவ்வளோ மேலே எவ்வளோ ஃபீமேல் வந்து இந்த NRGயில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் SCs எவ்வளோ பேர் இருக்காங்க, STs எவ்வளோ பேர் இருக்காங்க, அதர் கேட்டகரியில் எவ்வளோ பேர் இருக்கான்றத தெளிவாக உங்களுக்கு ஸோ கேஸ்ட் வைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து ஜாப் கார்டு நாட் இன் யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதற்கு வந்து ஜாப் கார்டு வந்திருக்கும், பட் அவங்க வந்து பார்த்தா யூஸ் பண்ணாமல் இருக்கவங்களோட லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா இதில் வந்து ஒரு 91 பேர் வந்து பார்த்தா ஜாப் கார்டு வச்சுருக்காங்க. பட் அவங்க வந்து பார்த்தா இந்த வேலைக்குமே போகாது, யூஸ் பண்ணாத கார்டை அவங்க வந்து வச்சுருக்கான்றதோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ மூணாவதாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் ஒர்க்கர் வித் ஆதார் நம்பர். அதாவது ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி யாரெல்லாம் ஜாப் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கான விவரங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தா அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்க நேம் என்ன, ஸோ அப்ளிகேண்ட் நேம் என்ன, அவங்க ஏஜ் என்ன, அதேமாரி அவங்களோட ஆதார் கார்டோட நம்பர் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. பட் நம்பர் நமக்கு வந்து ஷோ ஆகுது. பட் இவங்க எல்லாமே வந்து பார்த்தா ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தவங்களோட லிஸ்ட்டை வந்து தெளிவாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன, ஜாப் கார்டு எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஒவ்வொருத்தரோட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இருக்க எல்லா லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஊரில் இருக்க எல்லாரோட லிஸ்ட்டுமே இதில் வந்துட்டு இருக்கும். இதில் அவங்களோட ஜாப் கார்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ தான் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், ஜாப் கார்டு நம்பர்னு இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதோ இருக்குது பாருங்கள், இதான் உங்களுக்கான ஜாப் கார்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கான ஜாப் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் நேம் என்ன, இல்லை ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் என்ன, நீங்கள் எந்த கம்யூனிட்டிலே வரீங்க, நீங்கள் வந்து எப்போ இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க, அதாவது இந்த NRGA கார்டை எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அதேமாரி உங்கள் வில்லேஜ் நேம் என்ன, பிளாக் என்ன, டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதேமாரி ஃபேமிலி ஐடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேங்க் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு அப்டேட் யாருக்குமே ஆகலை. ஸோ புதுசாக வரவங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ பழசாரவங்களுக்கு ஃபோட்டோ வந்து இந்த ஜாப் கார்டு டீட்டெயில்ஸை அப்டேட் வந்து ஆகலை. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு கீழே எத்தனை நாள் ஒர்க் பண்ணிக்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா டிமாண்ட் ஐடி, இதான் வந்து பார்த்தா நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான ஐடி.
ஸோ எப்போலேருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து 2017 ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனை நாள் வந்து ஒர்க் பண்ணிக்கிங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் எத்தனை நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸோ அவங்க அமௌண்ட் கொடுக்காம விட்டுருப்பாங்க. நிறைய நாள் வந்து பார்த்தா நீங்கள் ஒர்க் பண்ணிப்பீங்க, அதுக்கான அமௌண்ட் வந்திருக்காது. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு கிளர்க்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து ஒவ்வொரு நாளும் எப்பப்போ ஒர்க் பண்ணிங்க, எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க, எத்தனை நாள் ஒர்க் பண்ணிங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போ தேதி வரைக்கும் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே அது கீழே வந்தால் எந்த இடத்துல ஒர்க் பண்ணிங்க, ஸோ எந்த மாதிரியான ஒர்க் பண்ணிங்கன்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதேமாரி உங்களுக்கான ஒர்க் பண்ணதுக்கான ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க. எத்தனை நாள் ஒர்க் பண்ணிங்க, ஒர்க்கு நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துல ஒர்க் பண்ணிங்க, எந்த மாதிரியான ஒர்க்கு வந்து பார்த்தா அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க் பற்றின விவரம் வேணால் ஜஸ்ட் இந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அந்த ஒர்க் பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றத எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து அப்படியே கீழே வந்தால் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கின்றத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எப்போ ஒர்க் பண்ணீங்க, எத்தனை நாள் ஒர்க் பண்ணீங்க, எந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் இப்போ 6 நாள் ஒர்க் பண்ணால் அந்த 6 நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை இதில் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப் டு இந்த வருஷம் வரைக்கும் இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கின்ற வரைக்கும் தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இப்போ மார்ச் மாதம் ஒர்க் பண்ணிக்காங்க, அதுக்கான அமௌண்ட்டு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் பேமெண்ட் வந்து மிஸ்டேக்காக வந்ததால் நீங்கள் போய்ட்டு தாராளமாக இந்த ஆன்லைனில் செக் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு உங்களுடைய பிடிஓ ஆஃபீஸில் இல்லை கிரெடிட்டோ தாராளமாக வந்து கேட்கலாம். ஓகே, அதேமாரி இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக நீங்கள் வாங்கிக்கிட்ட மாரி ஸோ டோட்டல் அமௌண்ட் உங்களுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எவ்வளோ நாள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து இதில் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து பார்த்தவங்களுக்கான ஜாப் கார்டு டீட்டெயில்ஸ் இதில் மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காக வந்து சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெண்டிங் ஜாப் கார்டு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா அப்ளை பண்ணிப்பீங்க, அவங்களுக்கு இன்னும் அப்ரூவ் வந்திருக்காது, அதுக்கான பெண்டிங் கார்டு வைஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். இதில் போனீங்கன்னா இப்போ இந்த பஞ்சாயத்தில் இருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். ஸோ மொத்த டீட்டெயில்ஸுமே தெளிவாக உங்களுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஊரில் எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக உங்களுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தமாக வந்து எவ்வளோ பேர் இருக்கான்றத கடைசியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 1336 பேர் வந்து பார்த்தா இந்த NREGA கார்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் ஒர்க் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷனில் ஸோ மொத்தமாக எவ்வளோ பேர் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாமே உங்களுக்காக ஒரு டேட்டா மாரி வந்து கிரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷனுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மற்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ அகைன் கூகுள் சர்ச் போயிடுங்க. கூகுள் சைட்டில் போயிட்டு வெறும் நீங்கள் NREGன்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், மகாத்மா காந்தின்னு ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நீங்கள் 2 ஆப்ஷன் வந்து போய் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில் வந்து பார்த்தா நீங்கள் இன்னும் டெப்த்தாக வந்து சர்ச் பண்ணலாம். பட் இதில் வந்து ஓவராலாக நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தா போதும், டெப்த்தாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கான கேப்சா கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை நீங்கள் வெரிஃபை பண்ணி ஸோ வெரிஃபை கோட் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிட்டு இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சேம் அதேமாரி ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துக்கோங்க, என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ கேட்டகரி வைஸாக குறித்து கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பேர் வரைக்கும் ஜாப் கார்டு வந்து இஷ்யூ பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படின்றத எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி உங்களுடைய பேங்க் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஊரில் எல்லாருமே எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகுது, எல்லாத்துக்கான இன்ஃபர்மேஷனுமே இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயில்ஸாக நீங்கள் வேணால் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஊர் பர்டிகுலர் மட்டும் வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.